தமிழுக்கும் தாய்மண்ணுக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு புது வருடம் நெருங்கி கொண்டிருக்கிற காலகட்டத்தில் யாழ்ப்பாணத்தை நோக்கி ஒரு பயணம் போகிறோம். இது யாழ்ப்பாண பயணம் இல்லை, யாழ்ப்பாணத்தை அதையும் தாண்டி கடலையும் தாண்டின்னு ஒரு பெரும் பயணத்துக்கு ஆயத்தமாக போய்கொண்டு இருக்கிறோம். நாங்கள் திருவிழா காலத்தில் இருக்கிற வயசனம் எல்லாம் நிரம்பி வழிந்து கொண்டு இருக்கு. என்னென்னு சொல்லி சொன்னால் எல்லாரும் தங்கள் ஊருக்கே போய்கொண்டு இருக்கிறாங்க. வாங்களேன்னு தொடர்ந்து பாருங்க எங்களுடைய பயணம் எந்த இடத்தை நோக்கியதுன்னு சொல்லி. அப்புறம் இன்றைக்கு வளமை அரைவ சீட்டில் இருக்கிறாள் இன்றைக்கு வலிக்கிட்டு ஒரு பிளாக்கராக இருக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் யாழ்ப்பாணம் வாரதாக சொல்லியிருந்தேன். யாழ்ப்பாணத்தில் இருந்து நாங்கள் ஒரு பயணம் கொண்டு போகிறோம். யாழ்ப்பாணத்தில் இருந்து பயணம் போகிறோம்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது தமிழ்நாட்டுக்கான ஒரு பயணம். இந்த தமிழ்நாட்டுக்கான பயணத்தை நாங்கள் இப்போ பலாலியை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். பலாலி ஏர்போர்ட் அந்த காலத்தில் உள்ளூர் சேவைக்கு ஏறியிருக்கோம். அந்த நேரம் ஒரு தகர டப்பா மாதிரி அது இருந்தது. இப்போ இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு அதை செய்திருக்கிறதால எப்படித்தான் செய்திருக்காங்கன்றதை நாங்கள் போயிட்டே பார்க்கலாம். வாங்க காணொலி. டைமிங்கில் அது பேட் டைமிங் போன காதுக்கு வச்சு கதைக்கு எக்ஸைட்டட் ஆகாமல் இவன் கார் எடுக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு அவன் மாற்ற போறோம்னா தெரியல. அப்ப நான் மறந்து கூட தான் ஜோதிச்சு. யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலையம் உங்களை வரவேற்கின்றது. நாங்கள் தெளிபல சந்தியால் திரும்பி தெளிபல ஹாஸ்பிட்டல் இருக்கிற பாதையால் வந்தோம். அது பலாலி ரோட் பாதையில் உள்ளுக்கு இருக்கக்கூடிய ஒரு பாதை. இன்னும் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தாலும் இந்த ஒரே மரம் தான் குளக்கரையில் வைக்கிற மருதமலை மாமணியை முருகையா. இதை மூடி வருவது மூடி கொண்டு ஆக்களை கொண்டு வந்துருக்கிற பஸ்ஸுக்கெல்லாம் மூடித்தானே முந்தி கரப்போட்டி கொண்டாடுறது. F9 இன்டர்நேஷனல் கொஞ்சம் அந்த கண்டுகள் தோட்டங்களே வளர்த்த ஒரு பார்க் மாதிரி சரியாக்கலாம். பணிகள் நடந்து கொண்டிருக்கு. பார்வையாளர் மண்டபம் பிள்ளைகள் எல்லாரும் இந்த ட்ராலியை ஆசையாக தள்ளிக்கொண்டு வருவார்கள். இது நீங்களே பார்த்துருப்பீங்க. என்ன இது 2 தான் போயினோம் போலேன்னு சொல்லி. நாங்கள் 2 பேரும் மட்டும் போகிற பயணம். என்னன்னு சொன்னால் இந்தியா ஒரு டஃப்பான நாடுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அநேகமாக இவர் தான் முதல் போயிட்டு தான் கூட்டிகிட்டு போகிறவர் மற்ற நாடுகளுக்கு. இந்த நாடுக்கு இவரே ஃபர்ஸ்ட் டைம் போகிறதால நாங்கள் போயிட்டு மற்றது அவைகளுக்கு கிளாஸஸ் அப்படி இப்படி தானே இன்னொரு தடவை பார்க்கலாம். நாங்கள்
செக்இன் எல்லாம் முடிச்சுட்டு இந்தியாவில் போர்டாகி இருக்கோம். போர்டாகி இருக்கிற இடத்துல வந்து ஒரு சின்ன கடையளவில் தான் இருக்குது டியூட்டி ஃப்ரீ ஷாப் பண்ணுறது. அதில் கூடுதலாக குடி வகை மற்றது 1-2 சாக்லேட்ஸ் அவ்வளோதான் இருக்குது. டேரி மில்க் சாக்லேட் இருக்குது. உங்களுக்கு காட்டுறேன் நான். எடிசன் டியூட்டி ஃப்ரீ காட்டுவோம். கட்நாயக்காயா போட்டோட ஒப்படைக்கு இது எவ்வளோ சிறியதுன்னு சொல்லி பார்க்க விளங்குது. ஆனால் முந்தி இது இருந்த கேட்டுக்கு இப்போ பரவாயில்லையா கண்டிஷன் எல்லாம் பண்ணி இந்தியாவில் வந்து ஆசனம் அமர்வோர் பகுதி அதெல்லாம் இருக்குது. அங்காலே ஏரியா வந்து ஃப்ளைட்டுக்கான ஏரியா. நான் அவங்களுக்கு போய்க்கல ஹாட்ரோன். இது வந்து நாங்கள் இப்போ போர்டாகி இருக்கிற இடம். ஏர்போர்ட்டில் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் என்ன சொல்கிறது, டஸ்ட் வராத அளவுக்கு ஒரு வெக்கை இல்லாத அளவுக்கு ஏசியை போட்டு செய்திருக்காங்க. அந்த அளவில் பரவாயில்லை. 2 இடத்துக்கு மட்டும்தான் இருக்குது ஃப்ளைட். ஒன்று வந்து திருச்சி, மற்றது சென்னை. நாங்கள் வந்து சென்னை போகிறோம் இண்டிகோ என்று சொல்லப்படுகிற பிளேனில். நான் புக் பண்ணிட்டு பேரை சொல்லவே பிள்ளைகள் வந்து கொஞ்சம் பயப்பீரி எங்களுக்கு கிளப்பி இருப்பார்கள். அப்படின்னு சொல்லிச்சேன்னா இதானே அம்மா க்ராஷ் ஆனதுன்னு சொல்லி அப்படி ஒன்றா போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்னென்னு சொல்லிச்சேன்னா 2 பேர் போகிறோம்னு சொல்லி சரி பார்க்கலாம் எப்படி இருக்கிறது இந்த பயணம். இந்தியா வந்து அங்கே ஏர்போர்ட்டில் ஆக்களுக்கு குடிவரவு அதில் பார்க்கல மற்ற ஆக்களை கொஞ்சம் சில கேள்விகள் தொந்தரவு செய்வாங்கள்னு சொல்லி வேறு வீடியோ கிளிப்பில் பார்த்துருக்குறேன். எப்படி இருக்குது அவங்களோட நிலைமை. மலேசியா மாதிரியான ஒரு என்னென்னு சொல்கிறது, அது என்னென்னு சொல்கிறது, சிநேகபூர்வமான டூரிசமாக சிநேகபூர்வமான ஒரு டூரிசம் இயல்பு, சுற்றுலாத்துறைக்கான இயல்பை கொண்டிருக்கும் மலேசியா. இது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ போய்க்க முதல்ல உங்களுக்கு சொல்லக்கூடாது. நாங்கள் வந்து பாதையில் பார்க்கல சரியான மோசமாக இருந்துச்சுது. கனநாடு போயிட்டு தான் இந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி வச்சுருந்தது. இருந்தாலும் பரவாயில்லை. இந்தியா வந்து ஒரு பெரிய தேசம். வயசான நடக்கிறதே கஷ்டமாக போயிடும். அதால் ஒரு தடவை போவோம்னு சொல்லி போக இருக்கிறோம். இந்த மாதிரி போகிறதுக்கான விருப்பத்தை தோன்றுகிறதா இல்லையான்னு சொல்லி பார்த்துடலாம். வாங்க காணொலிக்கு. இதில் வந்து கட்நாயக ஏர்போர்ட் வேறு ஏர்போர்ட் இல்லை, நிறைய ஒரு ஷெட்யூல் ஓடிட்டு இருக்கும். இதில் 2 ஃப்ளைட் தான். சென்னை உண்டு, திருச்சி உண்டு. அதால் டைம் அவ்வளோதான். நேரம் இப்போ 11:33. ஃப்ளைட்டுக்கான நேரம் வந்து 12:25. நாங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஏற போகிறோம். நான் முதல் வந்த இடத்துல உங்களுக்கு சொல்லியிருப்பேன் போர்டு ஆகிட்டோம்னு சொல்லி. அது இல்லாமல் போர்டு ஆகிறது இல்லை. இங்கே அதுக்கண்ட ஒரு ஏரியா இருக்குது. ஆனால் இது முந்தி இந்த டஸ்ட்டுக்கும் என்ன கல்லெல்லாம் கிளறுப்பட்டமாய் நிலமும் செய்யாமல் கொண்டு லோக்கல் டிக்கெட்டு அப்போ என்ன விலையாக இருந்ததப்பா? இல்லை அந்த அப்போ கலம்பு டு ஜெஃப்னா 12,000 இருந்த நேரம் கொண்டு வந்து ஆக்கில் கேட்க கிட்டத்தட்ட ஆடு மாடு ரக்கின மாதிரி தான் ரக்கினவங்க, அதை விட மோசமாக. ஆனால் அந்த இடத்த வந்து இப்போ இந்த இடத்துக்கு செய்து எடுத்துருக்காங்க. டஸ்ட்டோ வெயிலோ எதுவும் தெரியாத அளவுக்கு கூல் ஃபீல் இருக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ சரியான ஹீட்டான காலம். ஏசி எல்லாம் போட்டு ஒழுங்காக வச்சுருக்குறாங்க. கண்ணு கட்டிய தூரத்தில் இருக்கிற ஃப்ளைட்டுக்கு இடத்துக்கோ தெரியல பஸ்ஸில் அனுப்புகிறாங்க. இதை பழைய முருகண்டி அதில் இயக்கமும் மாமியும் இருக்கைகளை கொஞ்சம் தூரத்துக்கு ஆக்கில் ஏற்றி பஸ்ஸில் அங்கே அலைமைங்களையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஏன்னு சொல்லி தெரியல. பஸ்ஸில் ஏற்ற வலிக்கிட்ட நேரம் நான் யோசிச்சேன் கொஞ்சம் நீண்ட தூரம் போகணும்னு சொல்லி. வெயில் படாமல் ஏற்றுறாங்க போல இருக்குதுன்னு தெரியும். பஸ்ஸால் கொண்டு இறக்கி விட்டார்கள். நாங்கள் வந்து இனி ஏறி இந்த ஃப்ளைட்டில் போகணும். இண்டிகோ ஃப்ளைட் நிற்குது. மக்கள் எல்லாம் ஏறிக்கொண்டிருக்கிறார்கள். சென்னைக்கான ஃப்ளைட். நாங்களும் ஏறி போவோம்.
ஹாய் மச்சி, வணக்கம். உங்களை நாங்கள் வரவேற்கின்றோம். வாங்கோ வாங்கோ, நாங்கள் உள்ளுக்கு போகலாம். ஃப்ளைட்டுக்கு ஏறிட்டோம். நாங்கள் ஃப்ளைட்டுக்குள்ளே ஏறினா வந்து பாதை வந்து சரியான நேரம். இங்கே சீட்டில் மேலே ஹேண்ட் லக்கேஜ் வச்சு கொண்டிருக்கிறார்கள். நாங்களும் போய் எங்களுடைய இடங்களில் மெல்ல மெல்ல அமருவோம். வாங்களேன். ஃப்ளைட்டில் வந்து ஏறிட்டோம். நாங்கள் வந்து ஸ்ரீலங்கா ஏர்லைன் போயிருக்கோம். வேறு என்ன ஏர் ஏஷியா, வேறு மலேசியாவோட ஏர்லைன் போயிருக்கோம். இது வந்து இண்டிகோ அப்படின்னு சொல்கிற ஃப்ளைட். ரொம்ப ஒரு கேனத்தனமான சப்பத்தனமான ஒரு ஃப்ளைட்டாக இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா இதில் குஷன்ஸ் எல்லாம் நாங்கள் இருக்க முதலே பார்த்தா தெரியும். போய் அந்த அடி பிளாஸ்டிக்கோடு ஒட்டி கொண்டிருக்கோம். சரி பரவாயில்ல, ஜெஃப்னாவிலேருந்து தான் இப்படி ஓடுறாங்களான்னு சொல்லிச்சுன்னா உலகம் பூராகவே இருக்குது இந்த ஃப்ளைட்டு. நீங்கள் அந்த கிராஷ் ஆனது கூட பார்த்துருப்பீங்க. அமெரிக்கா போகிறது கூட இவ்வளோ சப்பையாக தான் அனுப்புகிறாங்களான்னு சொல்லி இதுக்குள்ள யோசித்தேன். கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். அதை விட இவங்களுடைய அனௌன்சிங் வந்து ஒன்றுக்கு ஹிந்தி, மற்றது தமிழ் ரெட்லைன் தான் இருக்கும் இல்லையா அனௌன்சிங். இங்கே இந்த முழுக்க அது ஜெஃப்னாவிலேருந்து போய்க்கல தமிழ் மக்கள் தான் போகிறதால இவங்க வந்து தமிழ் ஒரு லாங்குவேஜாக சொன்னால் பிரயோசனமாக இருக்குது. இதுக்குள்ள ஹிந்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் அப்படி தான் எல்லா இடத்துக்குமே அனௌன்ஸ்மெண்ட் போட்டு வச்சுருப்பாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். அதை விட ஏசியே வரையில் கிட்டத்தட்ட இதை பார்க்கல ஒரு 30 வேன் மாதிரியான ஒரு யோசனை வருது. 30 வேன் ரெண்டு முந்தி ஓடுறது ஜெஃப்னாவில் நாங்கள் வந்து சின்ன பிள்ளையில் இருக்கல. அப்படி ஒரு மோசமான நிலையில் தான் இது இருக்குது. இன்னும் கூட கழுவி ஊற்றக்கூடாது இவ்வளோ காணும். இதில் வந்து இந்திக்கான மோசடி கேட்கலாது. முதல் வந்து ஏசியே இல்லாமல் ஒரு மோசடி பண்ணாங்க. இப்போ வந்து எங்களை எல்லாரையும் ராக்கி வச்சுருக்காங்க. அங்கே சென்னை ஏர்போர்ட்டில் என்ன நடக்கா, மழை பெய்தாமோ அரைவல் கிடைக்கல. அதில் ஒரு 20 மினிட்ஸாக ஏற்றுறோம்னு சொல்லி எங்களை ஒரு 12:40 அப்படி லோட் பண்ணியிருப்பாங்களே. 12:40 இல்லை 12:40 ஆகியும் எடுக்கல, லோட் பண்ணிட்டாங்க வெள்ளனவே. என்ன பிரச்சனை, இமிக்ரேஷன் பிரச்சனை என்னமோ. இப்போ வந்து 1 மணி ஆயிடுச்சுது இருக்கிறோம். உங்களுக்கு வந்து இது இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. என்ன இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். ரீஃப்ரெஷ்மெண்ட் பச்சை தண்ணி மட்டும் தான் கொடுத்தாங்க அந்த ஃப்ளைட்டில். ரீஃப்ரெஷ்மெண்ட்டுமே அநேகமாக பச்சை தண்ணியாக இருக்கலாம்னு சொல்லி யோசிக்கிறேன். அடுத்தது 1:20 கிளம்புறாங்களோ, இத்தனை மணி அதை வெளிக்கிட்டா போயிடும். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தேன் இதுக்குள்ள. எண்டு எட்டிச்சலாக கிடக்குது. அதை விட வெளியில் போய் வாங்குவோம் மேலா அட்லீஸ்ட் ஒரு பிஸ்கெட் ஒரு சில நேர மணித்துளிக்கு பிறகு எங்களை வந்து இதுக்குள்ள ஏற்றிட்டாங்க. ஆனால் இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிரிப்பு வரும். ஏன்னு சொன்னால் எல்லோரும் கையில் வந்து அந்த மட்டை மாதிரி விசிறியோடையிருந்து விசிறி கொண்டு இருப்பாங்க. ஏன்னா அவ்வளவு ஹீட்டாக இருக்கும். ஒரு மாதிரி ஃப்ளைட் எடுத்துட்டாங்க. ஃப்ளைட் வந்து இப்போ பதுங்கி புறப்பாடுன்னு சொல்லி புறப்பட்டு கொண்டு இருக்குது. சுத்த வர இருக்கிற எங்களோட பலாலி சூழலை நீங்கள் பார்க்கலாம். அதில் வந்து வசாவலான் ஒன்றும் பார்க்க தெரியாது. ஒரு சரியில்லை ஜென்னல். அதை பார்த்தா வழியில் பயங்கர பனி இருக்கிற மாதிரி ஒரு தோட்டம். சுத்த வர நீங்கள் பலாலியை பார்த்துக்கொள்ளலாம். அவ்விடத்தில் இது போச்சுது என்ன ஸ்கூல்னு சொல்கிறது, வசாவலான் மகாவித்யாலயம் ஸ்கூல். பரவாயில்ல, இடம் ஓகே. ஃப்ளைட் கொஞ்சம் அப்செட் நினைக்கிறேன். பத்திரமா போய் சேர்ந்துட்டோம்னு சொல்லி சொன்னால் சரி. இப்படியெல்லாம் கடைசியாக டிலே பண்ணி நின்று 1:40 ஃப்ளைட் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சுது. 1:40 எடுத்துருப்பாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். நான் இப்போ பார்க்கல. போய் சேர்ந்துட்டு பார்ப்போமே சென்னையில் என்னென்ன கொடுமையில் காத்திருக்கேன்னு சொல்லி. 2 மணி ஆயிடுச்சா? 2 மணி ஆயிடுச்சு. ரன்வேயில் ஓடுவோம். ஃப்ளைட் இப்போ மெல்ல மெல்ல கிளம்புகின்றது. நாங்கள் அப்படியே சைட்டால் பார்த்து கொண்டு போவோம். இதில் காட்சி கொஞ்சம் உங்களுக்கு மெல்லியதாக தெரியலாம். எங்கள் நாட்டில் இருந்து இன்னும் சற்று நிமிடங்களில் மேலே மேலே ஏறிவிட்டது. பசுமையான எங்கள் பசுமை உலகத்திலிருந்து இன்னொரு தமிழிடத்தை நாங்கள் தேடிய இந்த புறப்பாடு
எங்களோட புறப்பாட்டின் பிரதான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இப்பொழுது தமிழ்நாட்டில் வந்து தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கேக்கில் அந்த தேர்தல் பிரச்சாரங்கள் பற்றியெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து ஒரு வேறு வேறு போட்டியாளர்களாக பலர் இருந்தாலும் அதில் பிரதானமாக கருணாநிதி அவர்களுடைய மகன் ஸ்டாலினுடைய கட்சி, மற்றது சீமானின் கட்சி, அதை விட விஜய் அவர்களோட கட்சி என்று சொல்லி போட்டி போட்டுக்கொண்டு கேட்கல. இந்த தமிழ்நாட்டு தேர்தல் எப்படித்தான் இருக்கிறது என்று சொல்லி பார்க்குறதுக்கு எங்களுக்கு மிகவும் ஆர்வமாக இருக்கின்றது. அதால் நாங்கள் ஒருக்கா தேர்தல் காலத்தில் போயிட்டு வரலாம்னு சொல்லி இருக்கிறோம். அங்கே வந்து எல்லாரும் பயப்படுத்தினார்கள். எப்படின்னு சொல்லி சொன்னால், நாங்கள் படங்களில் பார்ப்போம் தானே, எலெக்ஷன் கூட்டங்கள் நடக்கல மண்ணெண்ணெய் குண்டுகள் அதில் வச்சு எறிவாங்களேன்னு சொல்லி. அப்போ அப்படியான ஒரு பிரச்சனை இருக்குமா இல்லையா என்னன்னு சொல்லி தெரியலை. நின்று நேரடியாக பார்த்து திரும்பலாம்னு சொல்கிறது தான் எங்களுடைய விருப்பம். பாருங்கள், இப்போ கொஞ்சம் எங்களோட மக்கள் நிம்மதியாக இருந்து கொண்டிருக்கணும். நான் தான் உங்களுக்கு காற்றன் காட்சி மேலே எழுந்து விட்டது. இந்த மகா சமுத்திர பரப்பு எங்களுக்கு கண்ணுக்குள்ள தெரிஞ்சு கொண்டு இருக்கின்றது. நான் நினைக்கிறேன் ஒரு மணித்தியாலம் மாதிரியான ஒரு நேரத்துக்குள்ள அங்கால பகுதிக்கு பூந்துடும். இப்போ எங்களோட நாட்டில் கிடைச்சிருக்கிற ஜனாதிபதியால் எங்களோட நாட்டில் வந்து மிக மிக வித்தியாசமான நடைமுறைகள் இருக்குது. இந்த கஷ்டமான காலத்திலையும் நாங்கள் பெட்ரோலை QR முறையில் ஒழுங்காக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. அது மாதிரி தமிழ்நாட்டுக்கும் ஒரு பாரிய மாற்றம் ஒன்று வரும்ன்றது தான் அந்த மக்களுடைய எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பில் அவர்கள் யாரை வந்து தெரிவு செய்வார்கள், என்ன மாதிரி அவர்களுடைய தெரிவு இருக்கும் என்று சொல்கிறது சும்மா ஒவ்வொருத்தருக்கும் மனக்கணக்கு இருக்கும். அதே மாதிரி எங்களுக்கும் ஒரு மனக்கணக்கு இருக்குது. இன்னார் வந்தால் நல்லா இருக்கும் என்று சொல்லி ஒவ்வொருத்தர் நினைத்து கொள்வார்கள். அது மாதிரி எங்களுக்கும் ஒரு நினைப்போண்டு இருக்குது. எங்களோட தலைவரால் தெரிவு செய்யப்பட்டவர் ஒரு நாட்டின் தலைவராக வந்தால் அந்த நாட்டுக்கு விமோசனம் ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லி என்னதான் நடக்க போதுன்னு தெரியலை. அதுதான் மிகுந்த ஆர்வத்தோடு இது ஒரு வித்தியாசமான பயணமாக எங்களுக்கு அமைந்திருக்குது. இப்போ வந்து நாங்கள் நல்ல உச்சத்தில் பறந்து கொண்டிருக்கிறோம். வானம் பூமி எல்லாம் உங்களுக்கு இதில் வந்து காட்சியாக தெரிந்து கொண்டிருக்கோம். இதில் பறக்குகின்ற இந்த இரும்பு பறவையை விட மிக வேகமாக மனப்பறவை பறந்து கொண்டிருக்கும். இப்போ இந்த கதையெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிக்கல, நீங்கள் இந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கு கேள்வின்னு நினைப்பீங்க. பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து இசைகளை விட மேலாக பக்கத்தில் ஒரு போயரால் அழுது கொண்டே இருக்கிறான். அதால் தான் நான் உங்களுக்கு நிப்பாடி போட்டு பிறகு இந்த கதையை சொல்லி கொண்டிருக்கிறேன். ஒரு சிறிய தூரத்துக்கு தான் இது வந்து கடலால் ட்ராவல் பண்ணி இருக்கும். பிறகு அது முற்றுமுழுதாக லேண்டுக்கால நிலத்துக்களால் ஆன பயணம்தான். மேலே இருந்து பார்ப்பதற்கு எப்படி இடங்கள் தோன்றுதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதில் வந்து வெறுமையாக மண் கலரில் கூட இடங்களை பார்க்கக்கூடியதாக இருக்குது. இப்போ வறட்சியான காலம். எங்களோட நாட்டை விட தமிழ்நாடு இன்னும் வெப்பமாக இருக்கும் என்று சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம். ஏன்னு சொல்லி சொன்னால் சித்திரைக்கு மத்திய ஹோட்டுக்கு சூரியன் உச்சம் கொடுக்குறதால நேரில் போய் நாங்கள் பார்த்துடலாம். ஃப்ளைட் லேண்ட் ஆகி கொண்டு இருக்குது. இப்போ அது எல்லாத்தையும் கூட காது நல்லா அடைச்சி போயிட்டுது. ஏற்கனவே காது இருக்கிற யோசனைப்படியாக அழுது கொண்டே இருக்கிறான். தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வயல் கிடப்ப நான் இதில் பார்த்தேன். நான் சொல்கிறதையே உங்களுக்கு கேட்கும், எனக்கு கேட்கும். பாருங்கள், ரிட்டர்ன் ஆகும். இங்கே பாருங்க, தெரியுது. லேண்ட் ஆகிக்கொண்டே இருக்கு. காட்சியெல்லாம் வழியாக தெரியுது. ரன்வே தெரியுது. அப்படியே நழுவுறதான் பேக்ரவுண்ட் மியூசிக். இப்போ ஒரே வீடாக தான் தெரியுது. சிங்கார சென்னை.
ஓரமா கடல். தூரத்தில் இருந்து பார்க்க ஏதோ கார்ட்போர்ட் மட்டும் வீடு மாதிரி. Flights. மாட்டிக்க போகுது அங்கே பாருங்க. நாங்கள் அந்த வீடியோவில் அது மேலே தெரியுது. தாங்க முடி ஓடுவேன். Private seat அப்போட நிற்குது என்ன? சரி வந்து லேண்ட் ஆயிடுச்சு. இனி வழியில் போகணும். மழலை ஒன்றின் அழுகுரல் நாதத்தோடு நீங்கள் வந்து இந்த இரும்பு பறவையில் பறக்கின்ற காட்சியை ரசித்திருப்பீர்கள் என்று சொல்லி நினைக்கின்றேன். தமிழ்நாட்டின் மண்ணை நாங்கள் இப்போ வந்து தொட்டாச்சு. ஏர்போர்ட்டை நோக்கி உள்ள போய்கொண்டிருக்கிறோம். முற்று முழுதாக எங்களுக்கு வித்தியாசமான அனுபவம் முறை தரப்போகின்ற பயணம். பெரிய அளவில் தமிழர்கள் வாழக்கூடிய பிரதேசத்துக்குள்ளே இந்த காலை பதித்திருக்கிறது. மனதுக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்குது. நேரம் 3:30 மாதிரி இருக்கும். சென்னைக்கு வந்து ஃப்ளைட் லேண்ட் ஆகிடுச்சு. 2வது டெர்மினல். இப்போ வந்து கொண்டு வந்து ராக்கின இடத்தை விடவும் இன்னும் தூரம் போகணுமே இருக்க வேணும். அதால் ஒரு பஸ் ஒன்றிலே ஏற்றிட்டு இருக்காங்க. சரி, நம்ம பஸ்ஸுக்கு தான் வந்தோம். ஏர்போர்ட்டுக்குள்ளே இப்படி ஏற்ற வண்டி அளவுக்கு தூரம்னா நாங்கள் மிச்ச தூரங்களெல்லாம் அப்படி தெரிவோங்கன்னு சொல்லி தெரியும். காலுக்கு சில்லை பூட்டிட்டு சென்னை விமான நிலையம் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. இமிக்ரேஷன் ஓடிக்கும். எங்களோட லக்கேஜ் எங்கே வருது? எங்களுடைய ஆக்கள் எங்கே தெரியல சனத்தாங்க. அதில் அந்த மனுஷன் போகுது. போட்டு இருக்கிறான்.
ஓகே வருது. சென்னை ஏர்போர்ட் மிக மிக க்ளீனாக இருக்குது. கழிப்பறைகள் கூட டாய்லெட்ஸ் கூட வந்து மளிகை வாசத்தில் விட்டுருக்காங்க. என்னென்னு சொல்லி சொன்னால் இதை பற்றி நாங்கள் ரோட்டில் பார்க்க நிறைந்த குப்பையாக இருக்கும். அப்படி இல்லாமல் ஏர்போர்ட் வந்து நல்ல துப்புரவாக இருக்குது. அதோட குடிநீர் ரிங்கிங் வாட்டர் போட்டிருக்காங்க. பேக் இல்லாமல் எடுத்துட்டோம். இதுக்கெல்லாம் இனி வெளியேறி போகிறோம். நாங்கள் நேரதாக எங்களுக்கு தெரியாதையோடைய நாங்கள் வேண்டிய அளவு தமிழ் படங்கள், அதை விட தமிழில் வந்து நாங்கள் கரண்ட் இல்லாத காலத்தில் இருந்து நிறைய கதை புத்தகங்கள் வாசிச்சிருக்கிறதால பேர்கள் வேண்டிய அளவுக்கு கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட இந்த சிங்கார சென்னையில் என்னதான் இருக்குன்னு சொல்கிறத நாங்கள் போய் பார்க்க போகிறோம். அதை விட இந்த மாற்றத்துக்கான தேர்தல் களத்தை நோக்கியும் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாமன்றதான் உங்களோட பயணத்தின் பிரதான நோக்கம். அப்படியே போய்க்குள்ள நாங்கள் இந்த சென்னை ஏர்போர்ட்டை ஒரு சுற்றி பார்த்து கொண்டு போகலாம். இதில் வந்து வரலாற்று கதைகளுடன் தொடர்பட்ட பல காட்சிகள் இருக்குது. கண்ணகி கூட கையில் சிலம்போடு இருக்கிறார், பாரதியார் இருக்கிறார். பல்வேறுபட்ட கதைகள், பூம்புகார் பட்டணம், அப்படி பல நிகழ்வுகளை உள்ளடக்கியதாக இதில் வந்து சித்திரங்கள் வரையப்பட்டிருக்கு. மேலே கூரை விதானங்கள் அமைப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி இந்தியாவில் வந்து உலகத்திலேயே 2வது மிகப்பெரிய கடற்கரையை கொண்ட மெரினா பீச்சின் ஒரு காட்சியை மிக அழகாக இதில் சித்தரித்திருக்கிறார்கள். பெரிதாக வந்து சனமில்லை. நாங்கள் வந்து இறங்கினது டெர்மினல் 2. டெர்மினல் 2 வந்து வெளிநாடுகளுக்கான ஒரு முனையம். டெர்மினல் 1ன்றது அவங்களோட உள்நாட்டு வேறு ஸ்டேட்டுக்கு போய் வரதுக்கான ஒரு பகுதியாக இருக்கும். நாங்கள் இப்படியே போய்கொண்டு வெளியில் போகத்தான் இருக்குது. அதே நேரம் இங்கே இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட விஷயங்களை உன்னிப்பாக கவனித்து கொண்டு, என்னென்னு சொல்லி சொன்னால் உள்ளுக்கு சும்மா நாங்கள் டூர்ன்னு சொல்லி வரையிலாதானே, வந்த நேரத்தில் என்னென்ன தான் இருக்குன்னு சொல்லி பார்த்து கொண்டு போகும். மிக மிக நீட்டாக இருக்குது. நாங்கள் கேள்விப்பட்டதுக்கு ஒரு முழு வித்தியாசமாக இருக்குது. அதே நேரம் அந்த கசகசன்னு சொல்லி ஒரு மக்கள் அடர்த்தி கூடின நாடு என்று சொல்லி தெரியாத அளவுக்கு மிக அமைதியாக இருக்குது. இப்போ கிட்டடியில் நான் மலேசியாவுக்கு போனதால் அதோட ஒப்பிட்டு சொல்கிறதாக இருந்தால் வந்து எவ்வளவோ ஃப்ளைட்டுறாங்கிறதால எந்த நேரமும் வந்து ஏர்போர்ட் நிரம்பி வழிந்து கொண்டு தான் இருக்கும். இங்கே வந்து முழு இடமே வந்து ஒரு ஃப்ரீயாக இருக்குது. இந்தியாவில் டியூட்டி ஃப்ரீ பகுதி இருக்குது. டியூட்டி ஃப்ரீ பகுதியை நாங்கள் பார்த்து கொண்டு போவோம். சற்று நேரத்துக்கு முதல் நாங்கள் ரங்கேக்கே அனௌன்ஸ் பண்ணியிருப்பார்கள் வந்து சென்னையின் வெப்பநிலை வந்து 35 பாகை செல்சியஸ் ஆக இருக்கிறதுன்னு சொல்லி. எங்களோட யாழ்ப்பாணத்து வெப்பநிலையும் இதற்கு சளைத்ததல்ல. நாங்கள் எப்போவுமே வந்து வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வளர்ந்த கூட்டம் எக்ஸிட்டுக்குள்ளே பூந்துட்டோம். எக்ஸிட்டால் இப்போ இனி வெளியேறத்தான் இருக்குது. நாங்கள் 2 பேர்ன்றதால் எங்களுக்கு பெரிதாக பொருட்கள் இல்லை, பாரம் இல்லை என்று சொல்லலாம். கன பேர் போகிறதுக்கும் 2 பேர் போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு தானே. இந்த பகுதியால் நாங்கள் வெளியில் போகிறோம். ஒரு சின்ன பயம் இருந்தேன். இவங்களோட வந்து சோதனைகள் பெரிய அளவில் இருக்குமென்னு சொன்னாங்க இமிக்ரேஷன் அடியில் எல்லாம். ஆனால் அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே வந்து நாங்கள் ஒரு ஸ்மூத்தாக முடிச்சு கொண்டு போகக்கூடியதாக இருந்துச்சு. எங்களுக்கு என்ன இந்தியான் பயணம் தான் கொஞ்சம் காலதாமதமாகிவிட்டது. அது அவங்களோட ஃப்ளைட்டில் யாரோ ஒரு மனிதருக்காக வெயிட் பண்ணி அதுக்கு பிறகு இங்கே சென்னையில் இறங்குறதுக்கு இவங்க பஸ் ஆகணும் வந்து அடிக்கிறதுக்கு அப்போ கொஞ்சம் காலதாமதம் பண்ணி இறங்க வேண்டியதாக போய்விட்டது. பரவாயில்லை, என்ன இருந்தாலும் இண்டிகோன்னு நாங்கள் வந்து பயப்பட்டதுக்கு வந்து இறங்கியாச்சு, இதிலையும் வந்து இறங்கலாம் அப்படின்னு சொல்லப்போனால் இது வந்து ஒரு தேர்தல் களத்தை மாற்றி அமைக்கும் பயணம். தேர்தல் களத்தை மாற்றி அமைக்கும் பயணம்னு சொல்லி நினைக்கிறீங்களா? நாங்கள் வந்து இந்தியன்ஸும் இல்லை, இங்கே இருக்கிற ஒரு சாதாரண மக்கள். ஆனால் எங்களுக்கு வந்து இதை பற்றி ஒரு நிறைய ஆர்வம் இருக்குது. தலைவரால் தெரிவு செய்யப்பட்ட நாம் தமிழர் கட்சியில் வந்து சீமான் ஐயா அவர்கள் பார்க்கவே மிகவும் பரிதாபமாக இருக்கும். அவர் கத்தி தேர்தல் நெருங்குகிற காலத்தில் குரலெல்லாம் அடைத்து போய்விட்டது. தம்பி படத்தில் வந்து ஒரு வசனம் வரும், காமராஜர் அண்ணா சொல்லி கேட்காத நான் சொல்லியாடா கேட்க போகிறீங்கன்னு சொல்லி. அது மாதிரி நாங்கள் இதில் என்னத்தை செய்ய இருக்குது, நாங்கள் வந்து இந்த
சூடு பிடித்திருக்கின்ற இந்த தேர்தல் களத்தை நோக்கி ஒரு ஆர்வமான பயணம் மட்டும். இதில் பார்த்தீங்கன்னா தமிழனுக்கு எதிரி தமிழனாகவே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்கள். இது கிட்டத்தட்ட அந்த துரோணாச்சாரியாரில் பீஷ்மாச்சாரியாரை தோற்கடிப்பதற்காக முன்னுக்கு அவருக்கு எதிராக ஒரு அலியை நிறுத்தி போர் செய்த மாதிரியான ஒரு வேலையாகத்தான் போய்விட்டது போல இருக்குது. ஏன்னு சொன்னால் வாக்குகள் பிரிந்து சென்று என்ன மாதிரி நிலப்பாடு என்ன மாதிரி வரப்போகுது என்று சொல்லி தெரியல. இருந்தாலும் வெற்றி வாகை இன்னார் சூடோணும் என்று சொல்கிறது எங்களுடைய ஒரு பெரு விருப்பாக இருக்கும். அந்த விருப்பினால் அந்த காதலால் ஏற்பட்ட ஒரு பயணம்தான் இது. சந்திக்க முடிஞ்சால் அந்த ஐயாவை கூட சந்தித்து கொண்டு வரணுமன்றது எங்களுக்கு ஆசை. ஏன்னு சொன்னால் இந்த காய்ந்து போயிருக்கிற பூமியெல்லாம் அவர் வந்து ஒரு பசுமை புரட்சியாளனாக மாற்றிக்கொள்வார். வாழ்க்கை மாறும், அவர்களுடைய வாழ்க்கை மாறினால் எங்களுக்கும் நிச்சயமாக அதில் ஒரு தாக்கம் வரும் என்று சொல்லி எங்களை இந்த வீறு கொண்ட நடைக்கு பின்னால் என்னதான் ஐயா இருக்க போகுது. நாங்கள் வந்து இதில் எங்களை களையை தீர்த்து கொண்டு போய் பார்ப்போம் என்ன நடக்கண்டு. வணக்கம் வாழ வைக்கும் சென்னையை பிடிக்குது உனக்கு ஈடு இல்லையே அப்படி ஒரு பாட்டுருக்கு. எப்படி சென்னை வாழ வைக்குது என்றால் நாங்கள் இன்னும் சற்று நிமிடங்களில் வெளியில் போயிட்டு பார்க்கத்தானே போகிறோம். எங்களோட பயணம் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு சென்னையில் தங்காமல் தொடர்ந்து வந்து காஞ்சிக்கு முதல் போய் காஞ்சியில் உள்ள பயணத்தை முடிச்சுட்டு அடுத்ததாக வந்து சென்னையில் தங்கலாம்னு சொல்லி இருக்கிறோம். ஃபர்ஸ்ட்டாக அங்கே நிறைய கலை என்னென்னு சொல்லி சொன்னால் அங்கே வந்து ஃப்ளைட் வந்து லேட் ஆகிட்டுது. அதனால் இதில் வந்து ஒரு ஃபில்டர் காஃபி ஒன்று குடிச்சிட்டு போகலாம்னு சொல்லிக்கலாம். இதில் போட்டிருக்காங்க மெட்ராஸ் கெஃபே. என்னடா மாற்ற மாட்டாங்களா? காசு காட்டி எந்திர கலையா காந்தி நோட்டை நீட்டுன்னு சொல்லி காந்தி முத்திரை அடிக்கப்பட்ட காந்தி நோட்டு. சென்னையில் நாங்கள் முதலாவதாக எடுத்த முதல் உணவுன்னு சொல்லி சொன்னால் இதுதான் ஃபில்டர் காஃபி. ஃபில்டர் காஃபி ஒன்று என்ன விலை டேட்? எங்களோட வந்து ஒரு பயணியரால் கதைச்சு கொண்டே இருந்தேன். அதால் வந்து நாங்கள் வாங்கின விலை அடுத்தது பேலன்ஸ் ஒன்றையுமே கவனிக்கலை. அதை விட நிறைய டைம் ஆகிட்டு, பிற்பகல் 4 மணி ஆகிட்டு. அதால் பசியும் வேறு. காஃபி ஒரு உச்சாமையாக இருக்குது. காணும் பாஸ்.